தானமிடம் அடைந்தது அழிந்ததாண்டே. ஒரு 12 வருஷம் உன் ஆட்டம் முடிஞ்சிடும். போதும். நல்ல ஒரு யோக சாதனைக்கு நல்ல பயிற்சி செஞ்சால் 12 வருஷம் முடிவு வரணும். 12 வருஷத்தில் உனக்கு அந்த முடிவு வரணும். நீ இடையில் நடைபெறாமல் நின்ட்டியானாவோ, ஏதோ ஒரு காரணங்களால் தடைபற்றியாவோ செய்யலையானாவோ, அது யார் பிரச்சனை? அது உன் பிரச்சனை. சார் அப்போல்லாம் எனக்கு அப்படியே அரிச்சு இருந்தது, துடிச்சு இருந்துப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேது, செய்யலாமா வேணாவான்னு விட்டுரு. எப்பவுமே அது இனிஷியேஷனாக முதல்ல வரும்போது அந்த மாதிரி உணர்வுகள் எல்லாம் வரும். ஒரு 2 வருஷம் தொடர்ந்து செஞ்சுருக்கும் போது அது ஒரு மேட்டரில் சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீ பாட்டு சாப்பிட்டுக்கிற வளர்ந்துனே குழந்தை வரும்போது வளர்ச்சி அபரீதமாக இருக்கும், நல்லா தெரியும். 5 வயசுக்குள்ள குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அபரீதமாக வளர்ந்துருக்கும். 5 வயசுக்கு அம்மா மெதுவாக வளரும். 20 வயசு 19 வயசு ஆயிடுச்சுன்னா வளர்ந்துட்டு இருக்கும். அதுக்காலமாக பெரிய வித்தியாசம் வெளியே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ள மாற்றம் ஏற்படும். மீசம் முடிக்கும், புருவம் இறங்கும், இப்படி ஒன்று மாறின்னு இருக்கும். உள்ள எல்லாத்துலேயும் முடி முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வெளியே விஷயம் போய் உள்ள விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் யாருக்கிட்டனா தப்பாக ஆலோசனை கேட்டோம்னா தப்பாக சொல்லிட்டாங்கன்னா தப்பாக நடந்துன்னு இருக்கும். அப்போ ஆனால் வளர்ச்சின்றது எப்போதும் இருந்துன்னா இருக்குது. எப்போ பார்த்தாலும் எனக்கு அறிக்கவே இல்லை சார், 1 வருஷம் ஆயிடுச்சு, இப்போலாம் ஒன்றுமே அறிக்கத்தே இல்லை. அது ஒரு ஃபோனை பண்ணி கேட்குது, வாங்க சொஞ்சு விட்றணும். இது உங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு அப்படின்னா ஒன்று கிடையாது. அந்த 1 வருஷம் சொரியில் என்ன ஒன்றா இது வேலைக்கு ஆகுது, உணர்றதுக்கு போனால் புதுசாகிற மாதிரி தெரியும். நத்திங். அப்படி தான் அது வளருது, அப்படி தான் அது இருக்குது, அப்படி தான் அது மாறுது. நீங்கள் பாட்டு பாவம் ஏமாந்தீங்கன்னா யார் தப்பு? அது அப்படியே எங்கன்னா மாறி ஓடினே இருக்க வேண்டியது தான். இது கூட ஒரு பாட்டு அப்புறமா எழுதி போடு. இந்த மாதிரி ஓடுறானுங்க வித்யா அவனுக்கு அரையும் குறையெல்லாம் வந்து நான் அவசரமாக என்னென்ன ஆயிடுறானுங்க. கொஞ்சம் அதையும் கொஞ்சம் எழுதி போட்டேன்னு நல்லா இருக்கும். நம்ம பாஷையில் திட்டி விட்டேன்னா இப்படியே புண்ணியமாக போட்டோம். யமனுக்கும் நவனான வாயிருந்தாலும்